தாவீலே ஆம் அப்படின்னா அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விளங்கப்படும் மீனிங். இது சொல்லியிருக்கேன்ல. இப்போ தாவீலே ஹாஸ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த வசனத்துக்கு என்ன மீனிங்? அப்போது இது நான் தான் சொன்னேன்ல, இது அகல் போருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த காலகட்டமில் அது இந்த உதைபியா அது அந்த அந்த மிக்சப்பான ஒரு சூழல். முஸ்லீம்கள் டாமினேட்டும் ஆகலை, தோல்வி அடைஞ்சும் போகலை. ஒரு 50%, அதாவது மேட்ச் இந்த பக்கமும் திரும்பும் அந்த பக்கமும் திரும்பும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சில முஸ்லீம்கள் நயவஞ்சகர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்களிடையும் அவங்க குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப அவங்கள்ட்ட இருக்குது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு விட்டுருங்க அப்படிங்கிறான். ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, யூதர்கள் தான் அங்கே மிகப்பெரிய செல்வந்தர்கள். உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா அவங்கள தான் டீல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சேல் பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ட்ரேடர்ஸ். அவங்கக்கிட்ட தான் எல்லாமே நடக்கும். வியாபாரம் அவங்க தான் பண்ணி ஆகணும். அப்போ அவங்களோட நீங்கள் தொடர்பு துண்டிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம்.